பண்றோம். உடன் பிறந்தவங்க கிட்ட பேசி பல மாதங்கள் பல வருடங்கள் ஆகும். ஒரு சின்ன விஷயங்களுக்கு மார்க்கத்திற்காக நாம என்னைக்காவது அதை செஞ்சிருப்போமா? நாம சிந்திச்சு பார்க்கணும். மார்க்கத்துக்காக கூட பேச்சுவார்த்தையை துண்டிங்கன்னு இஸ்லாம் சொல்லல. அவங்க வரதட்சணை திருமணம் முடிக்கிறாங்க, அந்த திருமணத்தில் போய் கலந்துக்காத. அவங்க மார்க்கத்திற்கு உண்டான அனாச்சாரமான காரியங்கள் செய்யறாங்க, அதுல போய் நீ கலந்துக்காத. இதெல்லாம் நாம கொள்கைக்காக அல்லாஹுக்காக நாம் வெறுக்கக்கூடிய ஒரு பண்பாக இஸ்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம். அதை தாண்டி ஏப்பை சாப்பைக்காக ஒரு காணி ஒரு ஜான் நிலத்துக்காகவும் பாழாய் போன பணத்திற்காகவும் மனைவி பேச்சை கேட்பதனுடைய அடிப்படைக்காகவும் எத்தனை பேர் உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்களாக இருக்கு. இஸ்லாம் அதைத்தான் நமக்கு கட்டளையிடுகின்றதா? இப்படித்தான் துண்டித்து வாழ வேண்டும் என்று கட்டளையிடுகின்றதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யாருக்கு? பதிலுக்கு பதில் உறவாடுபவன் மூமின் இல்லை. ஒரு உறவு துண்டித்தாலும் என்ன பண்ணும்? தேடி போய் உறவாடுபவன் தான் மூமின் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க இதை கொடுத்தாங்களா நான் கொடுப்பேன், இதை கொடுக்கலையா அதை நான் கொடுக்க மாட்டேன். இன்றைக்கு சமுதாயத்தில் நிலவக்கூடிய அம்சங்களை பார்க்கலாம். அவங்க மட்டும் பெருசா செஞ்சிட்டாங்க, நாம செஞ்சு கிழிக்கிறதுக்கு. அவங்க செய்யவே இல்லை, பரவாயில்ல, அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறேன், நான் செய்யறேன். அவங்களுக்கு கொடுத்திருந்தாலும் செய்யல, பரவாயில்ல, அவங்களுடைய ரத்த உறவு இல்லையா எனக்கு, அவங்களுக்கு செய்யணும், முன் வரணும். மூமின்கள், மூமினான ஆண்களுக்கும் சரி, மூமின்கான பெண்களுக்கும் சரி, இது நமக்கு மறுமை சம்பந்தமான ஒரு அம்சம். அல்லாஹ் விரும்புகின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நான் என்னுடைய அந்த ஒரு பயணத்தை அமைச்சுப்பேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு மூமினும் முடிவெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய திருமறை வசனமும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலும் இருக்குதுன்னு சொன்னா நாம் அதை தவற விட